அமெரிக்கா இப்போது செல்லும் பாதையில் தொடர்ந்து பயணித்தால் மூன்றாம் உலகப் போர் நிச்சயம் வரும் என்று டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பும், ஜனநாயக கட்சி சார்பில் துணை அதிபர் கமலா ஹாரிஸும் களமிறங்குகின்றனர். அவர்கள் இருவரும் அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தில் ABC செய்தி நிறுவனம் நடத்திய விவாத நிகழ்ச்சியில் இன்று கலந்து கொண்டனர். அப்போது பேசிய கமலா ஹாரிஸ், நடுத்தர மக்களின் பொருளாதார மேம்பாடுதான் எங்கள் லட்சியம். மக்களுக்கான எந்த திட்டமும் ட்ரம்பிடம் இல்லை. ட்ரம்ப் அரசு பணக்காரர்களுக்கே வரி சலுகை கொடுத்தது, நடுத்தர மக்களை முன்னேற்றவில்லை. சீனாவுடன் வர்த்தக போரில் ஈடுபட்ட ட்ரம்ப் அமெரிக்க பொருளாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தினார். ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் சுகாதாரமும் பொருளாதாரமும் மிக மோசமாக இருந்தது. சீனாவுக்கு அமெரிக்காவை ட்ரம்ப் விற்பனை செய்தார். சீனாவின் ஆயுத பலம் அதிகரிக்க ட்ரம்ப் உதவி செய்தார் என்று ட்ரம்ப் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதற்கு பதிலடி கொடுத்து பேசிய டொனால்ட் ட்ரம்ப், கொரோனா தொற்றை மிகச்சிறப்பாக கையாண்டோம். அமெரிக்காவிற்கான மிகச்சிறந்த பொருளாதாரத்தை உருவாக்கினேன். என்னுடைய ஆட்சியில் பணவீக்கம் மிக குறைவாக இருந்தது. சீன பொருட்கள் மீது அதிக வரி சுமத்தி வருவாய் ஈட்டினோம். பைடன் ஆட்சியில் பணவீக்கத்தால் மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவரது ஆட்சியில் கடந்த 4 ஆண்டுகளாக பொருளாதாரம் மோசமான நிலையில் இருந்தது. சட்டவிரோத குடியேற்றம் அதிகரிக்க பைடன் ஆட்சிதான் காரணம். குற்றவாளிகள், தீவிரவாதிகள், கடத்தல்காரர்கள் அமெரிக்காவில் குடியேற பைடன் அரசு அனுமதித்திருக்கிறது என்று காட்டமாக தெரிவித்தார். அதற்கு உடனே பதிலளித்த கமலா ஹாரிஸ், சட்டவிரோத குடியேற்றம் பற்றி தான் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் பேசுகிறார். அரசமைப்பின் மீது ட்ரம்புக்கு எந்த மரியாதையும் இல்லை என்றும், ட்ரம்ப் மீண்டும் அதிபராக பதவியேற்றால் நாடு தாங்காது என்றும் அவருடன் வேலை செய்த அதிகாரி ஒருவர் என்னிடம் கூறினார். ட்ரம்பே ஒரு குற்றவாளிதான். அவர் குற்றவாளிகளை பற்றி பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது என்று கேலி செய்தார். அப்போது குறுக்கிட்ட ட்ரம்ப், சரியாக வேலை செய்யாத அலுவலர்களை நான் பணி நீக்கம் செய்தேன். வெளியே சென்று அவர்கள் என்னை பற்றி தவறாக பேசுகின்றனர். கமலா ஹாரிஸ் ஒரு கம்யூனிஸ்ட். அவரிடம் நாட்டிற்காக எந்த திட்டமும் இல்லை. போலி வாக்குறுதிகளை கொடுத்து மாணவர்களை பைடன் ஏமாற்றினார் என்று விமர்சித்தார். மேலும் அமெரிக்கா இப்போது செல்லும் பாதையில் தொடர்ந்து பயணித்தால் மூன்றாம் உலகப் போர் உருவாகும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார்.